Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. நீட் மறுதேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்கிற வகையில மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்காங்க. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த தொகுப்புல நம்ம பார்க்கலாம். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையில் முறைகேடுகளை தடுக்கவும் மாணவர்களின் தகுதியை தீர்மானிக்கவும் நீட் நுழைவுத் தேர்வை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இத்தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டது முதலே ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைப்பதாக கூறி பல்வேறு மாநிலங்களில் எதிர்ப்புகள் கிளம்பினாலும் நீட் தேர்வு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் கசிந்ததால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு வரும் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போதும் வினாத்தாள் கசிந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் இதற்கு தேசிய தேர்வு முகமை மறுப்பு தெரிவித்தது. பெற்றோர் மாணவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தியது. கடந்த காலங்களில் வினாத்தாள் கசிவு போன்ற தகவல்கள் உண்மையாக நிரூபணமானதால் இந்த முறை மத்திய அரசுக்கு மேலும் நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்க அதிரடி நடவடிக்கைகள் பாய்ந்துள்ளன. அதன்படி வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறுதேர்விற்கான கேள்வித்தாள்களை வடிவமைத்த ஒட்டுமொத்த நிபுணர்கள் குழுவும் தேர்வு முடியும் வரை முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட உள்ளனர். இந்த தனிமைப்படுத்தலின் போது அவர்களுக்கு மொபைல் போன், லேப்டாப் உள்ளிட்ட எந்த ஒரு எலக்ட்ரானிக் சாதனங்களும் வழங்கப்பட மாட்டாது. வெளி உலகில் உள்ள யாருடனும் அவர்கள் தொடர்பு கொள்ள முடியாதபடி வீட்டு சிறை போன்ற கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மீண்டும் எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் தேர்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.